ரைட். ஸோ இப்போ நம்ம யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இந்த பார்ட் 2ல 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல் 50 கொஸ்டின் பார்ட் 1ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் யூஜிடிஆர்பியோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கூடிய விரைவில் வர்றதா இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. இப்ப அந்த கூடிய விரைவில் வர்றதா இருக்கிற அந்த நோட்டிபிகேஷனுக்கு நீங்க முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. ப்ரிப்பேர் ஆயிட்டு இல்லைன்னா இப்ப நீங்க ப்ரிப்பேர் ஆன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் நல்லா உங்களுடைய ஃபோக்கஸை முழுமையா செலுத்தி படிக்கிறதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுங்க. இப்ப நாம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாக்குறதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி மாடல்ல கொஸ்டின்ஸ் வருது, அதை எப்படி நம்ம அட்டன் பண்றது. ஏன்னா இருக்கிற டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருக்கிற 150 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 150 கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம தயாராகிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குயிக்கா அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்கறது, எந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா டாப் ரேங்க் வாங்கி நீங்க நல்ல ஒரு நீங்க கேட்கிற இடத்துல போஸ்டிங் ஆகிக்கலாம். ஸோ டாப் ரேங்க் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பார்ட், அதாவது 150 கேள்விகளுக்கும் நான் வந்து கொடுக்குறேன். முதல் 50 கொஸ்டினுக்கான 51 கொஸ்டினுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துட்டோம். இந்த இதுல நம்ம ஒரு 30 கொஸ்டின் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஃபாஸ்டா எப்படி சால்வ் பண்றது, இந்த மாதிரி நல்ல ஒரு கிளாரிட்டி உறுதியா கிடைக்கும். சரி வாங்க இந்த பார்ட் 2ஓட முதல் கேள்விக்கு போலாம். ரைட். The Laplace transform of the differential equation y double dash plus 2y dash minus 3y equal to sin t. அதாவது y double dash plus 2y dash minus 3y sin t என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் லாப்லாஸ் உருமாற்றமானது என்ன? ரைட். லாப்லாஸ் உருமாற்றமானது என்ன, அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன? ரைட். பாப்போமா. நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு தெரியும். அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு சைடு எடுக்கணும். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது y டபுள் டேஷ் பிளஸ் 2y dash 2y dash minus 3y equal to sin t ன்னு சொல்லியிருந்தாங்களா? ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரெண்டு பக்கமும் லாப்லாஸ் அப்ளை பண்றீங்க. ரெண்டு பக்கமும் லாப்லாஸ் அப்ளை பண்றோம். லாப்லாஸோட லாப்லாஸ்ங்கிறது ஒரு லீனியர் ஆபரேட்டர், அதனால தனித்தனியா அந்த லாப்லாஸை நம்ம பிரிச்சுக்க முடியும் இந்த மாதிரி. ரைட். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாப்லாஸ் ஆஃப் y dash அப்படிங்கிறது என்னன்னா s இன்ட்டு y ஆஃப் s, கேபிட்டல் y ஆஃப் s, கேபிட்டல் y ஆஃப் s மைனஸ் y ஆஃப் 0. லாப்லாஸ் ஆஃப் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு s ஸ்கொயர் கேபிட்டல் y ஆஃப் s மைனஸ் s இன்ட்டு y ஆஃப் 0 மைனஸ் y டேஷ் ஆஃப் 0 இப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதை நீங்க அந்த ஸ்பாட்ல வேகமா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க இதுல y ஆஃப் 0வும் y டேஷ் ஆஃப் 0 எதுன்னு கொடுக்கவே இல்லை, அதனால நாமளே இதை 0ன்னு அசீவ் பண்ணிக்கிறோம். இப்போ 0ன்னு அசீவ் பண்ணிட்டோம்னா இங்க சப்ஸ்டிடியூஷன் இவ்வளவுதான் இல்லையா? ரைட். ரொம்ப ஈஸியா இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சிடும். ரைட். இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன்ல முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடு லாப்லாஸ் ஆஃப் sin t யோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன? இப்போ sin t யோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன? 1 by s ஸ்கொயர் பிளஸ் 1. அதாவது sin at யோட ஃபார்முலா வந்து a by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இங்க ஏங்கிறது 1. இது கான்செப்ட் நமக்கு தெரியும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் இங்க கொண்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சா? சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து y ஆஃப் s மட்டும் காமனா எடுக்கிறேன். காமனா எடுத்தா நமக்கு s ஸ்கொயர் பிளஸ் 2s மைனஸ் 3 அப்படின்ற ஒரு டைம் கிடைக்கும், ஈக்குவல் டு 1 by s ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே. சரி. இப்போ நீங்க இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைமை s மைனஸ் 1 இன்ட்டு s பிளஸ் 3 எழுதிக்கலாம். இது நீங்க பார்சல் இந்த ஃபிராக்ஷன் பண்ணுவீங்கல்ல, பார்சல் ஃபிராக்ஷன்ல இது வந்துடும். அப்போ இது கீழே டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட டைரக்ட் ப்ரொசீஜர் இது. ஆக்சுவலா ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோடைய டேர்ம்ஸ் தான், அதாவது இது டைரக்டா s ஸ்கொயரு பிளஸ் 2s மைனஸ் 3 வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போய் டிவைட் ஆகும். இங்க ஒரு s ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கும். ரைட். sin t இது லாப்லாஸ் அப்ளை பண்ணா. ஸோ இதை மட்டும் நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமானது. சரிதானா? ரைட். அவ்வளவுதான். ஸோ
இதான் ஆன்சரு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நீங்க ஆன்சர்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரைட் ஆன்சர் sin t இருக்கு. அப்போ கண்டிப்பா s2+1 டேர்ம் இருக்கணும். இது இல்ல, இது இல்ல. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்கொயர் டேர்ம் தான். அதனால இந்த ஆப்ஷன் இல்ல. ஸோ டைரக்டா ஆப்ஷன் ஏன்றத இந்த ஆப்ஷன் பார்த்தே நீங்க எழுதிட கூட வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ இதே மாதிரி வேற ப்ராப்ளம் கூட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல மாத்தி கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட். A differential equation satisfied by a family of concentric circles whose center at 0,0 is dash. ஆதியில் மையத்தினை கொண்ட பொது மைய வட்டங்களின் தொகுதியினால் நிவர்த்தி செய்யப்படும் பகுதி வகைக்கெழு சமன்பாடானது என்ன? அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை பேஸ் பண்ணணும். ரைட். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா என்ன? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆரிஜின் சொல்லியிருக்காங்களா? ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒரே சென்டரு, ரேடியஸ் மட்டும் வேற வேற இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? x² + y² = a². இப்போ a மட்டும் இங்க ஆர்பிட்டரியா வேரி ஆகும். ரைட். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாலே நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நமக்கான தேவையான ஈக்குவேஷனா இருக்கும். ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்துல x² + y² = a² இருக்கு. இதை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா இது ஒரு 2x + 2y dy/dx = 0. ரைட். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சாச்சு. இந்த 2 மட்டும் காமனா எடுத்து கட் பண்ணிடுவோம். ஸோ 2 காமனா எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் ஆப்ஷன் சில இருக்குது. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் சி பார்ட், சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதே மாதிரி நமக்கு வேற வேற கான்செப்ட்ல இந்த ப்ராப்ளத்தை கேட்கலாம். இல்ல ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டு இதை நீங்க ரிசால்வ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இதுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட். ஒரு பகுதி வகைக்கெழு சமன்பாட்டின் ஒருமை தீர்வானது அந்த பகுதி வகைக்கெழு சமன்பாட்டின் முழுமை தீர்வினால் குறிப்பிடப்படும் தளங்களின் தொகுதியை குறிக்கும். அதாவது எதை வந்து சிங்குலர் சொல்யூஷன் குறிக்குது. The singular solution of the partial differential equation represents dash. இது direct question of the family of surfaces represents by the complete solution of that partial differential equation. ஒரு partial differential equation உடைய சிங்குலர் சொல்யூஷன்ங்கிறது எதை வந்து மென்ஷன் பண்ணது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. For the first order partial differential equation, complete solution அப்படிங்கிறது represents the family of surfaces containing arbitrary constant. So arbitrary constant வச்சு இருக்கிற அந்த சொல்யூஷனுக்கு பேரு complete solution. ரைட். அதனால இது இல்ல. சிங்குலர் சொல்யூஷன்ன்றது என்னன்னா eliminating arbitrary constants of the complete solution and its partial derivatives. partial derivative இருந்தும் complete solutionல இருந்தும் கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணி வர்ற சொல்யூஷனுக்கு பேரு தான் சிங்குலர் சொல்யூஷன். ஜியாமெட்ரிக்கலா சிங்குலர் சொல்யூஷனுக்கு இன்னொரு நேம் என்னன்னா, இன்னொரு ரெப்ரசன்டேஷன் என்னன்னா, இட்ஸ் கால் என்வலப். என்வலப்னா கவர். கவர் இந்த ஆல் சொல்யூஷன்ஸ் மேல இருக்கிற ஒரு கவர் மாதிரியான சர்ஃபேஸ் தான் இந்த சிங்குலர் சொல்யூஷன். ஸோ சிங்குலர் சொல்யூஷன்ங்கிறது ஒரு என்வலப். ரைட். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இதை நீங்க டக்குன்னு அடிச்சுட்டு அடுத்த ப்ராப்ளத்துக்கு ஓடிடணும். ஓகே. நெக்ஸ்ட். y² + z² = 1, x + y = 2 வழியாக செல்லும் மற்றும் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 4yzp + q2 + 2y = 0 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் பரப்பளவின் சமன்பாடு என்ன? The equation of surface satisfying 4yzp + q + 2y = 0 and passing through y² + z² = 1, x + y = 2 is dash. இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லீனியர் p இருக்கு, இங்க மல்டிப்ளை ஆகல, q இருக்கு, எதிரி மல்டிப்ளை ஆகல. இது r, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா r. இந்த நம்ம கேபிட்டல் p + கேபிட்டல் q = R. ஸோ இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஸோ இது போக இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வழியா மூவ் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நாம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ண போறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன? இந்த ப்ராப்ளத்துக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா dx/p = dy/q dz/r. சரியா? ரைட். இதுதான் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன். இந்த ப்ராப்ளத்துக்கான p என்ன அப்படின்னா 4yz, q என்னன்னா கேபிட்டல் q என்னன்னா 1, ஆறுங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனாதான் 6, அதனால -2y. Therefore the auxiliary equation வந்து எழுதியாச்சு. ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதியாச்சுன்னா
தென் இதோட சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணணும். சொல்யூஷன் என்ன? 4yz 1 minus 2y. ரைட். இப்போ ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவோம். ரைட். இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணீங்கன்னா யூ இன்டகிரேட், அதாவது இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் 2y dy ஈக்குவல் டு dz. இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணா வலது பக்கம் வந்து z, இந்த பக்கம் y²/2. ரைட். ஒரு பிளஸ் சி இந்த பக்கம் போட்டுக்கலாம், இல்லை அந்த பக்கம் போட்டுக்கலாம், வாட் எவர் மேபி. இந்த பக்கம் வேணும் போட்டுக்குவோம் சி. ரைட். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா, முன்னாடி ஒரு 2 இருந்தது, இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா z பிளஸ் y² ஈக்குவல் டு c1. சரிதானா? ரைட். இப்போ இது ஒரு சொல்யூஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பார்ட்டை கன்சிடர் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இந்த பார்ட்டை யூஸ் பண்ணா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த பார்ட்டை யூஸ் பண்ணா dy by 4yz dy ஈக்குவல் டு 1. இப்போ நீங்க இதுல dxக்கு கன்வெர்ட் பண்ணீங்க. dx இந்த 4y அந்த பக்கம் கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப சரி, dx ஈக்குவல் டு y. இப்போ இந்த இசட்ல இருந்தா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால இசட்டை இந்த ப்ரீவியஸா கால்குலேட் பண்ண சொல்யூஷன்ல இருந்து இங்க சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா 4y c1 minus y² into dy. ரைட். இப்போ நமக்கு இந்த இசட் வந்து கவர் ஆயிடுச்சு. இப்போ இது இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4y மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 4y c1 minus 4y³ into dy. So now we do the integration, right? Integrate பண்ணீங்கன்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு x கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 4y²/2 into c1 y²/2 into c1 minus 4y⁴/4 plus c2. இன்னொரு கான்ஸ்டன்ட் இல்லையா, c2. ரைட். 4 கேன்சல் பண்ணிக்க, இங்க ஒரு 1 இங்க ஒரு 2 இருக்கும், 1 கேன்சல் ஆகிக்க. ரைட். ஸோ அதனால ஆன்சர் நமக்கு c2 ஈக்குவல் டு என்னன்னு வேணும். ஸோ c2 ஈக்குவல் டு வேணும்னா மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. y⁴ கொண்டு போயாச்சு. இந்த டேர்ம் 2y² z c1க்கு பதிலாக நம்ம திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், y² z. ஸோ அதனால y² z ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு c2 ஈக்குவல் டு x minus y⁴ minus 2y² z கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இதான் ஆன்சர்னு கேட்டா இது ஆன்சர் இல்லை. ஏன்னா கண்டிஷன்ஸ் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த நம்மளோட சொல்யூஷன். அதாவது இந்த c1 c2 கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த c1 என்ன c2 என்ன அப்படின்ட்டு. ரைட். இப்போ நம்ம x plus y = 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல x வந்து 2 minus y இல்லையா. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா y² வந்து 1 minus z². அதனால using these coordinates, using these conditions by eliminating parameters c1 c2 இதோட பேராமீட்டர்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா வருது. ரைட். c2 அப்புறம் c1ஓட ஸ்கொயரு பிளஸ் c1, அதாவது c2 ஈக்குவல் டு c2 பிளஸ் c1 c1ஓட ஸ்கொயர், அதாவது இந்த டேர்மோட ஸ்கொயரு பிளஸ் c1 minus 3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோம். ரைட். இந்த கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணாதான் நமக்கு 0 ஆகுது. ரைட். ஸோ இந்த கண்டிஷன் இப்போ நம்ம c1னா என்ன அப்படிங்கிறத c2ன்றது என்னன்றதை நம்ம இது மேல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணா இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ ஹேவ் ரைட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் y² plus z² plus x plus z minus 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸ் தான் நமக்கான. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் த வேல்யூ ஆஃப் இன்டகிரேஷன் sin² t x divided by x². இது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு என்ன தெரியும்னா sin t by t into dt 0 to infinity எவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு? π/2. இது டைரக்ட் ஆன்சர் நமக்கு தெரியும். இங்க ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன சார் பண்றது, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் 0 to infinity sin² tx by x² இருக்கு இல்லையா, இதை நம்ம லிப்னிஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? லிப்னிஸ் ரூல் என்ன? வாட் இஸ் லிப்னிஸ் ரூல்? லிப்னிஸ் ரூல் என்னன்னா ஒரு இன்டகிரேஷனுக்குள்ள போய் டிஃபரன்ஷியேட் பண்றது. இன்டகிரேஷனுக்குள்ள போய் டிஃபரன்ஷியேட் பண்றது. அதாவது di by dt அப்படிங்கிறது என்னன்னா வாட் எவர் மே பி இன்டகிரேஷன் டோ உள்ள என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் அதை t-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். இட் யூஸ்வலான வாட் எவர் மே பி இன்டகிரேஷன். இதுல வந்து அப்பர் லிமிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சாரி, அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். லிப்னிஸ் ரூல் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரும்னா லிப்னிஸ் ரூல்ல அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் அப்பர் லிமிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t, மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும் இன்ட்டு லோயர் லிமிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இது வந்து லிப்னிஸ் ரூல்.
இப்ப இந்த லிப்னிட்ஸ் ரூலை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் டேர்முக்கான இன்டகிரேஷன் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ரைட், ஓகே. ஸோ லிப்னிட்ஸ் ரூல் படி இங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இங்க வந்து லிமிட் கான்ஸ்டன்ட், அதனால ரெண்டு அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் சப்ஸ்டிட் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ அதனால இப்ப ஐன்னு இந்த இன்டகிரேஷன் நான் எடுத்திருக்கேன். டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு இங்க 2 sin tx இன்ட்டு cos tx இன்ட்டு x வந்துடும். ஏன்னா 2 sin ஸ்கொயர் t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 டைம்ஸ் sin tx இன்ட்டு sin tx டிஃபரன்ஷியேட் பண்ணா cos tx, திரும்ப tx டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு x. ரைட், இப்போ இங்க இந்த இந்த டேர்ம்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து sin 2a மாறுமா, sin 2tx இன்ட்டு x. ரைட், ஸோ இப்போ லிப்னிட்ஸ் ரூலை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா this will be sin 2tx by x. ஏன்னா x ஒரு x கேன்சல் ஆயிருக்கும். 2 sin tx into cos tx தான் இருக்கு, அதனால sin 2tx இருக்கு. ரைட், இப்போ இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா இதுதான். எந்த ஃபார்முலா நம்ம முதல்ல எழுதணும்ல, இன்டகிரேஷன் 0 to infinity. இதுக்கு பேர் வந்து டிரிச்லே இன்டகிரல்னு சொல்றாங்க. sin ax, ஜென்ரலா எந்த a இருந்தாலுமே இதான் ட்ரூங்கிறாங்க. வாட் எவர் மேபி a greater than 0 equal to pi by 2. ஸோ இந்த ஆன்சர்ல இதுவும் pi by 2 தான் இல்லையா? ரைட், pi by 2 தான். சரி, இப்போ இதோட ஆன்சர் வந்து pi by 2. அதாவது di by dt யோட ஆன்சர் வந்து pi by 2. இப்போ i of tன்றது என்ன? ஜஸ்ட் இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேட் பண்ணா i of t கிடைக்கும். இது ஜெனரல் இன்டகிரேஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ரைட், இப்போ இந்த இன்டகிரேஷன்ல வாட் இஸ் திஸ்? i of 0 எவ்வளவு பாருங்க. i of 0 எவ்வளவு? i of 0 வந்து இங்க t க்கு 0 போட்டா இந்த ஃபங்க்ஷன் 0 ஆயிரும். இப்போ இன்டகிரேஷன் 0 தான். ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ண போறேன். இப்போ i of 0 வந்து 0 பிளஸ் சி, அப்போ சி வந்து 0. ஸோ ஆன்சர் வந்து pi by 2, ஆன்சர் வந்து pi by 2 இன்ட்டு டி பிளஸ் 0. ரைட்டா? ஸோ இப்படிதான் நம்ம சி வந்து 0 கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ pi by 2 இன்ட்டு டி. ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஆப்ஷன் நம்பர் சி. ஆக்சுவலாக நம்ம pi by 2 கிடைச்ச உடனேயே இந்த ப்ராப்ளத்தை நமக்கு pi by 2 இன்ட்டு டின்னு ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இப்படிதான் ப்ராப்ளத்தை நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. டைரக்ட் ஆன்சர் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா pi by 2 எழுதிடுவோம். ரைட், நெக்ஸ்ட், the partial differential equations of all surfaces of revolution having z axis as the axis of rotation. அதாவது z அச்சை சுழற்சியாக கொண்டு, இது வந்து z axis வச்சுக்குவோம். z அச்சை சுழற்சியாக கொண்ட எல்லாம் அலர்ஜி பரவலின் பகுதி வகைக்கெழு சமன்பாடு என்ன? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? அதாவது இதுதான் நம்ம இசட்ல வச்சிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா? எல்லா பாயிண்ட்ஸும் சர்க்கிள் அந்த ஒய் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? ரைட், இப்போ அப்படின்னா இசட்ன்ற ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற மாடல்ல இருக்கும். ரைட், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மாடல்ல. ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்படிதானா? ஸோ ரிசல்ட் சர்ஃபேஸோட ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா தான் இருக்கும். ரைட், இப்போ இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ. நான் யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த எஃப் நான் வந்து எலிமினேட் பண்ணாலே போதுமானது, எனக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ரைட், இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, அதாவது பீன்றது என்னன்னா டோ இசட் பை டோ எக்ஸ். இதை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ டேஷ் ஆஃப் யூ இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ். ஆக்சுவலாக இதுவும் டோ யூ பை டோ எக்ஸ் தான். டோ யூ பை டோ எக்ஸ் என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா யூ தான் எடுத்தாச்சுல. அப்போ இது ஒரு எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் 2x தானே. இப்போ 2x எஃப் டேஷ் ஆஃப் யூ. ரைட், கியூன்றது என்ன? எஃப் டேஷ் ஆஃப் யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். சரி, அப்போ இது என்னது? இதுவும் 2y இல்லையா? 2y எஃப் டேஷ் ஆஃப் யூ. ரைட், இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல முடிச்சிடலாம். இப்போ பி இருக்கு, கியூ இருக்கு, இதோடைய ஃபங்க்ஷன் இங்க இருக்கு, இதுக்கான வேல்யூஸ் வந்து இதா இருக்கு. பி வந்து இது, கியூ வந்து இது. அப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இங்க ஒய்யால மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க எக்ஸால மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ இங்க ஒய் இங்க எக்ஸ், இது ரெண்டு சேம் ஆயிரும் இல்லையா? ஒய்பி ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணதோட பலனை பார்க்கலாமா? ஸோ யா, இங்க பிக்கு கியூக்கும் ஆக்சுவலா இந்த ப்ராப்ளத்துல பிக்கும் கியூக்கும் நம்ம வந்து டோ இசட் பை டோ எக்ஸ், ஒய் இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு கியூங்கிறது டோ இசட் பை டோ ஒய் இல்லையா? அவ்வளவுதான். ஸோ இது எந்த ஆப்ஷன் பாருங்க? ஆப்ஷன் நம்பர் சி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், த ஈக்குவேஷன் alpha x y cube plus y times cos x into dx
பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் எக்ஸாக்ட். எக்ஸாக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. இஃப் இந்த ஆல்பா இந்த ஆல்பாவும் பீட்டாவும் என்னவா இருந்தா எக்ஸாக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஒரு தடவை படிச்சிருவோமா? ஆல்பா எக்ஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா சைன் எக்ஸ் இன்டு டிஒய் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாடு பொருத்தமாக இருக்கு. அதாவது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் தேவைப்படும்? ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சாகணும். எக்ஸாக்ட்னா என்னன்னு, எம்டிஎக்ஸ் பிளஸ் என்டிஒய் ஈக்குவல் டு 0 ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இது எக்ஸாக்ட் எப்போ சொல்லுவோம்னா டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு சொல்லுவோம். ரைட் ரைட். இப்போ இந்த கண்டிஷன் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு ஆல்பா என்ன சப்ஸ்டிட் பண்ணா வரும், பீட்டா என்ன சப்ஸ்டிட் பண்ணா வரும்ன்றது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பார்ப்போமா? ரைட். ஸோ இததான் இங்க நம்ம ஸ்டெப் 1ல கொடுத்துருக்குற. ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அதனுடைய எக்ஸாக்ட் ஃபார்ம் வந்து இதாக தான் இருக்கும். டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ். ஓகே. ஸோ கம்ப்யூட் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் நம்ம டிஃபரன்சியேஷன் கால்குலேட் பண்ணி வைக்கிறோம். ரைட், ஓகே. இது நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோமா? எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண இதுதான் எம், இது என் இல்லையா? எம் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆல்பா ஒய் கியூப் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா. ஓகே, இது நமக்கு எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம், இது வந்து ஒய்யால தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆமா, எம் வந்து எனக்கு ஒய்யால தான் டிஃபரன்ஷியேட், அதனால ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 ஆல்பா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் காஸ் எக்ஸ். ரைட், இது டோ எம் பை டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வந்து எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்ப 2x ஒய் ஸ்கொயர் பிளஸ் sin x cos x, ஸோ பீட்டா காஸ் எக்ஸ். ரைட், அவ்வளவுதான். நமக்கு தேவையான எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கிடைச்சாச்சு. இந்த ப்ராப்ளத்துல இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க, இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா we have பீட்டா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 1, ஆல்பா ஈக்குவல் டு இங்க 2க்கு பதிலா 3 ஆல்பா இருக்கு. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு 2 பை ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதா? ஸோ அவ்வளவுதான். இந்த ஆக்சுவலா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ரிப்பீட்டடா அந்த எக்ஸாக்ட்ன்றதுல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2023 நடந்த அந்த எக்ஸாம்லயே 2 தடவை இந்த இதே மாடல்ல 2 தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்னாடி இதே மாதிரி கொஸ்டின் இருக்கு, காமிக்கிறேன். சரிங்களா? அதனால எக்ஸாக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து இன்ஜினியரிங்ல நம்ம ஸ்டாண்டர்டா கேட்கக்கூடிய கேள்வி, காலேஜஸ்ல மேக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ரைட். ஸோ இப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி என்ற சமன்பாட்டிலிருந்து எதேர்ச்சியை சார்பை நீக்கிய பிறகு கிடைக்கப்பெறும் பகுதி வகைகள் சமன்பாடு என்ன? The partial differential equation obtained after eliminating arbitrary functions z equal to f of x plus t plus f of z equal to f of x plus t plus g of x minus t is dash. அதாவது இங்க ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, அதனால செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். ரைட், எப்படி பண்றோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணணும், அதாவது எஃப்ஐயும் ஜியையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ரைட், எப்படி ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. இப்போ இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இங்க நமக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா இது எஃப் டேஷ் எக்ஸ் பிளஸ் டி பிளஸ் ஜிஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜி டேஷ் எக்ஸால டிஃபரன்ஷியேட் ஜி டேஷ் எக்ஸ் மைனஸ் டி. இப்போ இதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது வந்து அகைன் இதுவும் எஃப் டபுள் டேஷ் பிளஸ் ஜி டபுள் டேஷ். சரி, இப்போ இது டி ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டி ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன இது பாருங்க, டோ இசட் பை டோ டி. டி ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஷ் வரும் பிளஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ். ஆக்சுவலா உள்ள போய் டிஃபரன்ஷியேட் பண்ணாண்டு இருக்கும் இல்லையா? இப்போ உள்ள போய் டி ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு மைனஸ் ஒன்று வரும். ரைட், அப்ப திரும்பவும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் டி ஆல. டி ஸ்கொயர் இசட் பை டி டி ஸ்கொயர் டோ டி ஸ்கொயர். டிஃபரன்ஷியேட் பண்ணா இது எஃப் டபுள் டேஷ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி டபுள் டேஷ் இல்லையா இங்கேயும்? அப்ப இங்க ஒரு ஆல்ரெடி மைனஸ் இருந்து பிளஸ் ஆயிருக்கும். ரைட், இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டும் சேமா இருக்கும். அதாவது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயரும் டோ ஸ்கொயர் இசட் பை டோ டி ஸ்கொயர் சேமா இருக்கும். ஸோ இது வந்து ஆறு, இது வந்து டி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஆர் மைனஸ் டி ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்.
பார்த்துருவோமா ஒரு தடவை இன்னொரு தடவை காமிச்சிடுறேன். இது டிஃபரன்ஸ் பண்ணும்போது டிஆர் டிஃபரன்ஸ் பண்ணும்போது இப்படி கிடைச்சிடும். ஸோ ஆரும் டியும் சேம், அவ்வளோதான் சார். ரைட், ஓகே. ஸோ ஆரும் டியும் சேம். இப்போ ஆர் மைனஸ் டி ஈக்குவல் டு 0, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். இந்த மாதிரியும் ப்ராப்ளம் கேட்பாங்க, வேற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து கேட்கலாம். ரைட். ஸோ இப்போ கீழ்கண்ட சார்பில் துண்டு துண்டு தொடர்ச்சியான சார்பு அல்லாதது எது? விச் ஆர் த ஃபாலோயிங் the function which is not piecewise continuous among the following is? ரைட், கீழே உள்ளதுல எதெல்லாம் வந்து வாட் இஸ் கால் பீஸ்வைஸ் கண்டினியூஸ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ ஒரு ஃபங்க்ஷனா எடுத்து நம்ம டீல் பண்ணி ஆகணும், ஏன்னா எல்லா கொஸ்டின் நம்ம டீல் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. ரைட், இப்போ டி இன்ட்டு சைன் 1/t, இப்போ இதுல டி டென்ஸ் இன் 0 அப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் 0 வரும். ஏன்னா டி நியூமரேட்டர்ல இருக்கு இல்லையா, இப்போ டி வந்து இது 0 வரும். பட் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தவிர்த்து எது, அந்த ஒரு பாயிண்ட் தவிர்த்து எது 0ன்ற ஒரு பாயிண்ட் தவிர்த்து வந்துடும். ஸோ இது ரிமூவபிள். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தோம்னா இன்ஃபினிட்லி ஹியர் த ஃபங்க்ஷன் ஹேஸ் அண்ட் இன்ஃபினிட்லி ஆசிலேட்டரி டிஸ்கன்டினியூட்டி அட் t equal to 0 and it is not piecewise continuous. இது வந்து piecewise continuous இருக்காது. ஏன்னா வெரி ஷார்ட் பீரியட்ல இது வந்து, அதாவது 0 நெருங்கும் போது பார்த்தோம்னா இப்படி ரொம்ப ஆசிலேட் இருக்கும், இப்படி ரொம்ப ரொம்ப ஆசிலேட் இருக்கும். 0ன்ற பாயிண்ட்ல மட்டும் 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற எல்லா பாயிண்ட்லயும் இது ரொம்ப ஆசிலேட்டா இருக்கும். அப்போ இன்ஃபினிட்லி டிஸ்கன்டினியூஸா இருக்கும். ஸோ அதனால இது பீஸ்வைஸ் கண்டினியூஸ் கிடையாது இந்த ஃபங்க்ஷன். ரைட், அதனால நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்துருச்சு. இருந்தாலும் மற்ற 2 ஆப்ஷனும் என்னன்றதை பார்த்துருவோம். இது e⁻t. யூஸ்வலா e⁻t e⁻ ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராது. e⁻ ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். அது மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டா இருந்தாலும் சரி. அதனால இட்ஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸ். sin t/tங்கிறது f(0) 1 கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னா பொதுவா அந்த 0ன்ற பாயிண்ட்ல மட்டும் தான் நமக்கு பிரச்சனை வரும். அந்த லிமிட்டும் 1 வந்துருது. அதனால இது கண்டினியூஸாவே இருக்கு. பீஸ்வைஸ் கண்டினியூஸ் அவசியம் இல்லை, கண்டினியூஸாவே இருக்கு. அதனால இதுவும் பீஸ்வைஸ் கண்டினியூஸ் தான். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். கரெக்ட் ஆப்ஷன்றத விட நாட் பீஸ்வைஸ் கண்டினியூஸ்க்கான சரியான எக்ஸாம்பிள் இதுதான். 1/t sin of 1/t. ரைட், நெக்ஸ்ட். The differential equation dy/dx plus py equal to q times y power n, where p and q are functions of x only, known as. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னப்பா, அதுதான் கேள்வி. சரியா, இது நம்ம ரிப்பீட்டடா யூஜில படிச்சிருப்பீங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்செப்ட் வரும்போது படிச்சிருப்பீங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னா பெர்னோட ஈக்குவேஷன். லெஜெண்டரி ஈக்குவேஷன்ங்கிறது அது வேற மாதிரி ஃபார்மேட்டா இருக்கும். அதாவது ax plus b ஸ்கொயர் d², இந்த மாதிரி இருக்கும். பெசல் ஈக்குவேஷனுங்கிறது இதுவும் வேற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் லீனியர்ல இது வந்து மொதல் கேட்டகரி. அதனால இது ஒரு ஃபார்முலா. இந்த ஈக்குவேஷனோட நேம் வந்து பார்த்தோன்னா பெர்னோலி ஈக்குவேஷன். சரியா, ரைட். இது போக இதுல அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெர்னோலி ஈக்குவேஷன் எப்போ வந்து லீனியரா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா b = y power 1 - n அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா தட் பெர்னோலி ஈக்குவேஷன் வில் பி கன்வெர்டட் இன்டு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ஆடர் நியூஸா பாத்துக்கோங்க. அது போக இந்த n வந்து என்னவெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா 0வா இருக்கக்கூடாது, 1ஆ இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா லீனியராகவே மாறிடும். ரைட். ஸோ நான் லீனியர்ல இருக்கிற அது ஃபர்ஸ்ட், அது நான் லீனியர்னா y பவர் n என்ற டேர்ம்ஸ் இருக்கும். சரிதானா? ரைட். அதனால இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன? பெர்னோலி ஈக்குவேஷன். இது டைரக்ட் கொஸ்டின். டக்குன்னு அடிச்சுட்டு சட்டுன்னு ஓடிடணும். ரைட், நெக்ஸ்ட். The value integration 0 to infinity t into e⁻ -3t cos t into dt. ஸோ இது பார்த்தோன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இந்த மாடல்ல அப்ளிகேஷன் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு மாடல் கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலா பார்த்தா நமக்கு வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் என்ன? இன்டகிரேஷன் 0 to infinity e⁻ st f of t dt. கரெக்டா? இது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்துல இந்த f of t வந்து t into cos t அப்படி எடுத்துக்கலாமா? s வந்து 3. ஸோ என்ன பண்ண போறோம்னா, இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல s-க்கு பதிலாக 3 போட போறோம். எதோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல? லேப்லாஸ் ஆஃப் t into cos t யோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இதோட s-க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இன்டகிரேஷன் 0 to infinity t into e⁻3t cos t into dt யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t = இன்டகிரேஷன் 0 to infinity e⁻ st f of t into dt என்னன்னு கால்குலேட் பண்ணணும்.
இது வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஜென்ரலான ஃபார்முலா. இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக டி இன்ட்டு காஸ் டி இருக்கு, எஸ்க்கு பதிலாக 3 இருக்கு. ரைட். ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ நமக்கு இங்க முக்கியமான அடுத்த விஷயம்லாம் இருக்குது. டி இன்ட்டு காஸ்டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு தெரியணும். ஸோ டி இன்ட்டு காஸ்டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? ஆக்சுவலா ஜென்ரலா ஒரு ஃபார்முலா உண்டு. லேப்லாஸ் ஆஃப் டி பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் டிக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க. -1 பவர் என் dn by ds பவர் n ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். ரைட். அந்த ஃபார்முலால இப்போ நமக்கு n-க்கு பதிலாக 1 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால -1 d by ds ஆஃப் லாப்லாஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ரைட். ஸோ இப்போ நம்ம இங்க வாட்ஸ் கால்ட் லாப்லாஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்னன்னு தெரியணும். இப்போ வந்து பார்த்தோன்னா இங்க எஃப் ஆஃப் டிங்கிறது என்னது? காஸ் டி. இப்போ காஸ் டிக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன? காஸ் ஏடியோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்க ஏங்கிறது 1, அதனால எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ரைட். இப்போ நமக்கு டி மல்டிப்ளை ஆகும்போது அடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு யூ பை வி மெத்தட் இங்க அப்ளை பண்ணணும். யூ பை வி மெத்தட் என்ன? டினாமேட்டர் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, டினாமேட்டர் ஸ்கொயர் பண்ணிருங்க. எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, டினாமேட்டர் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, எஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட். 1 மைனஸ் இப்போ நியூமரேட்டர் அப்படி வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2s. ஸோ இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இங்க -2s ஸ்கொயர் இருக்கும், இங்க -2s ஸ்கொயர் இருக்கு, அங்க ஒரு s ஸ்கொயர் இருக்கு. இப்போ 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ லேப்லாஸ் ஆஃப் டி இன்ட்டு காஸ் டிக்கு ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கு, ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் லேப்லாஸ் ஆஃப் டி இன்ட்டு காஸ் டி. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். இங்க எஸ்க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஸோ எஸ்க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது ஒரு 9 மைனஸ் 1 பை 9 பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது 10 ஸ்கொயருங்கிறது 100, 8 பை 100, 8 பை 100னா 2 பை 25. ஸோ 2 பை 25 தான் நம்மளோட ஆன்சரு. இது ஆப்ஷன் நம்பர் டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ரைட். இதெல்லாம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ற கொஸ்டின். நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்க ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம், வேகமா பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள 1/s ஸ்கொயரின் லாப்லாஸ் நேர்மாறு உருமாற்றம் அல்லாத சார்பு எது? ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/s ஸ்கொயர்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு டைரக்டா எடுத்து ஆன்சர் எழுதி போயிடலாம். டைரக்டா ஆன்சர் இதுதான். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா லாப்லாஸ் ஆஃப் டி வந்து 1/s ஸ்கொயர் நல்லா தெரியும். சரியா? ரைட். 1/s ஸ்கொயர் தெரியும். இப்போ அப்ப லாப்லாஸ் இன்வர்ஸ் என்ன? லாப்லாஸ் இன்வர்ஸ்ங்கிறது லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர்ங்கிறது டி. சரிதானா? ரைட். அப்படின்னா டைரக்டா இங்க அது போக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி வந்து இன்டகிரேஷன்ல தான் சொல்ல போறோம். ஸோ இன்டகிரேஷன்ல ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல வேல்யூஸ் வேற வேற இருந்தாலும் டசன்ட் சேஞ்ச் த லாப்லாஸ், நம்ம கம்ப்ளீட் இன்டகிரேஷன். சரிதானா? அதனால இது இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/s ஸ்கொயர் தான். இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/s ஸ்கொயர் தான். இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/s ஸ்கொயர் தான். இங்க இ பவர் டி இருக்கு. இ பவர் டிக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து 1/s-1. அதனால இது ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது ஒன்று தான் இதுக்கு நமக்கு வித்தியாசமா இருக்கிற ஆப்ஷன். ரைட். சரி, இப்போ டைரக்ட் ஆப்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே தான். டைரக்ட் ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்னா இது லாப்லாஸ் இன்வர்ஸ் 1/s ஸ்கொயர் வந்து டி. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ஒன்றுனா செக் பண்ணி பார்க்குறோம். எஃப் ஆஃப் டி வந்து டி கூட 2ல மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஸோ டிஃபர்ஸ் ஃப்ரம் டி ஒன்லி அட் 1 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல தான் டிஃபர் ஆகுது. அதனால லாப்லாஸ் வந்து 1/s ஸ்கொயர் தான். அதே மாதிரி இங்கேயும் 2 பாயிண்ட்ல தான் டிஃபர் ஆகுது. அதனால லாப்லாஸ் வந்து 1/s ஸ்கொயர் தான். சிமிலர்லி சேம் சியும் அதே மாதிரி தான். டிஃபர் ஃப்ரம் 1 பாயிண்ட் 6ல மட்டும் தான் டிஃபர் ஆகுது. அதனால 1/s ஸ்கொயர் தான். ஆப்ஷன் டி மட்டும் பார்த்தோம்னா இ பவர் மைனஸ் டி, இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து 1/s-1. ஸோ இது வந்து 1/s ஸ்கொயர் இல்லை. அதனால இதுதான் சரியான ஆப்ஷன். ரைட். டைரக்டா இது பார்த்தோன்னு அடிச்சலாம் ரொம்பலாம் போட்டு மெனக்கிட வேண்டியதில்லை இந்த கேள்வியில. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின் சொன்னோம்ல, எக்ஸாக்ட்னு ஒன்று சொன்னோம்ல. எஸ், எக்ஸாக்ட் அப்படின்ற கான்செப்ட்ல இது 2வது கேள்வி. ரைட். ஸோ எப்படின்னா எக்ஸாக்டுக்கான டெஃபினேஷன் நான் ஞாபகப்படுத்திடுறேன். எம்டிஎக்ஸ் பிளஸ் என்டிஒய் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் அப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எம்மை வந்து ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது ஈக்குவல் டு என் வந்து எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸாக்ட்னு சொல்லுவோம். ரைட். இப்போ கொஸ்டின் என்னன்னா நாட் எக்ஸாக்ட்னு கேட்டிருக்காங்க.
கீழே கொடுக்கப்பட்டதுல எது வந்து எக்ஸாக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். இப்ப நம்ம செஞ்சு பார்க்கணும். ஒன்னொன்னா நாளையுமே செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கும். பை ஃப்ளூக் நமக்கு டைரக்டா அந்த ஆன்சர்ல நம்ம கை வச்சோம்னா ஈஸியா செஞ்சிட முடியும். பட் எல்லா ப்ராப்ளமும் செய்ய முடியாது இல்லையா? அதனால ஒன் பை ஒன்னா செஞ்சு பார்த்துருவோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். எக்ஸாம்ல நம்ம அடிக்கும் போது குயிக்கா பண்ணிட்டு போயிடணும். சரிதானா? ரைட். இப்ப நம்ம இத எம்மோட ஒய் டெரிவேட்டிவ் வேணும் இல்லையா? ஒரு ஒரு ஆப்ஷனா பண்ணுவோமா? பண்ணுவோம். இங்கேயே பண்ணுவோம். எப்படி எம்மோட ஒய் டெரிவேட்டிவ். ஸோ அதாவது இதுதான் முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட ஒய் எம். இதை வந்து ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க சைன் டிஃபரன்ஸ் காசு மைனஸ் சைன் இல்லையா? அதனால மைனஸ் இது காஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். இது மட்டும் சைன் ஒய்யா மாறும். சரி. இது வந்து இந்த பார்ட்டை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. சைன் எக்ஸ் டிஃபரன்ஸ் காஸ் எக்ஸ், இது சைன் ஒய். அப்ப எல்லாம் ஈக்குவலா இருக்கு. இப்ப நம்ம கேட்டுக்கு நாட்டு தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷன் நம்மளோட ஆப்ஷன் இல்லை. சரிதானா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட்ஸ் நாட் அவர் ஆப்ஷன். சரி. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் நான் ரீகரெக்ட் பண்ணி எழுதிக்குவோம். நான் வந்து ஒய்யால தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அதனால ரீகரெக்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. ரைட். நான் ஒய்யால தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு 3x வந்து மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட். ரைட். அப்போ இது வந்து ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணுது. இப்போ இது எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் தான். அதனால இதுவும் எக்ஸாக்ட் வந்துருது. இந்த ஆப்ஷன் இல்லை. ஓகே. இங்க நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணா ரைட். இந்த டைம் வந்து எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 3y² x² கிடைக்கும். ஸோ அப்ப இது வந்து எக்ஸாக்டா இல்லை. அதனால இதுதான் சரியான பதிலாக இருக்க வேண்டும். ரைட். சரி. இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிட்டு போயிருவோம். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அதையும் செக் பண்ணிட்டு போயிருவோம். எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ரைட் ஆன்சர் ஒய்யால எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அப்ப இதுவும் எக்ஸாக்ட் வந்தது. இந்த நமக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். ஸோ இது ஒன்னா சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸாக்ட் சொல்லியாச்சு. ஆப்ஷன் சி தான் நமக்கான சரியான பதில். ரைட். நெக்ஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட். டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இருக்கும். ரைட். ஆக்சுவலா ஒரு லைன் எடுத்தோம்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இன்ஃபினிட்டியா இருக்கும். இன்ஃபினிட்டி இல்லை, இன்ஃபினிட்டி மாதிரி அது. ரைட். அதாவது இது வந்து ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் வேலிடு. அந்த பாயிண்ட்ல இன்ஃபினிட்டியா இருக்கும், மொத்தத்தில் 0வா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபிளாஷ் ஃபங்க்ஷன் மாதிரி. சரியா? ரைட். ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட இந்த இன்டகிரேஷன் மல்டிப்ளை இருக்கு இல்லையா? இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஜென்ரலா நம்மளோட ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இன்டு டெல்டா ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட். ஸோ இது வந்து டிராக் டெல்டா. எஸ், டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். ஸோ டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி வந்து இதுதான். ஸோ இந்த கம்ப்ளீட் இன்டகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் டி மைனஸ் ஏவா இருந்துச்சுன்னா இது வந்து ஏ மட்டும் அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணா போதுமானது. ரைட். நம்ம ப்ராப்ளத்துல எஃப் ஆஃப் டிங்கிறது என்ன? சைன் 3t. எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் 3t. சரி. இப்போ நம்ம ப்ராப்ளத்துல ஏ என்ன? ஏ வந்து π/2. சரி. இப்போ ஏ π/2 அப்படின்னா இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணா போதும். அப்போ சைன் 3π/2. ஸோ சைன் 3π/2. சைன் 3π/2 எவ்வளவு? சைன் 0 தெரியும், சைன் 0 0. சைன் π/2 தெரியும் 1. சைன் π வந்து 0. சைன் 3π/2 வந்து -1. ஸோ அதனால ஆன்சர் வந்து -1 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய இந்த ஃபார்முலா. சரி. ஓகே. ஸோ இந்த ஆன்சர் வந்து -1. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட். இது வந்து ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு முக்கியமான கேள்வி. இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கேட்கறது. இது யூஸ்வலா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல கால்குலேட் பண்றது தான். ஸோ இப்போ நம்ம டைரக்டா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/π சைன் ஏஎஸ் பை எஸ் எனவும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 0 ஃபார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தன் ஏ, 0 ஃபார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஏ எனவும் இருந்தால் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா இதை ஸ்கொயர் பண்ண மாதிரி இருக்கா இது? ரைட். இப்படின்னா இதுக்கு பேர் வந்து பர்சிவல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்.
இஃப் எஃப் ஆஃப் எஸ் இஸ் கிவன், எஃப் ஆஃப் எஸ் இஸ் கிவன், எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த ஃபங்க்ஷனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்னன்னு இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். ரைட். இப்போ நம்ம ஒரு கால் பர்சிவல் சைடனிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது பர்சிவல் சைடனிட்டி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் கூட நம்மளோட ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே, பட் எப்படி பார்ப்போம், பர்சிவல் சைடனிட்டி யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் பார்ப்போமா? ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, பர்சிவல் சைடனிட்டி என்ன, அந்த தீரம் பர்சிவல் தீரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த எஃப் ஆஃப் எஸ் அதை ஸ்கொயர் பண்ணி சம் பண்றது, அதாவது இன்டகிரேட் பண்றதுங்கிறது கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சிவல் சைடனிட்டிங்கிறது இதுதான். சரியா? ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்தோட பர்சிவல் சைடனிட்டி நமக்கு எழுதியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ரைட். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால்குலேட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால்குலேட் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 எந்த ரீஜன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏன்னா 0 அதர்வைஸ். சரிதானா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 ஃபார் ஆல் மாட் எக்ஸ் லெஸ் தென் ஏ. அப்போ நம்ம இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இன்டகிரேஷன் ஃப்ரம் -a to a தான் இருக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது வந்து 2a. ஏன்னா இது 1 வந்து வரும், அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2a வந்துடும். ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2aன்னு கிடைச்சாச்சு. சரி. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு அந்த ஃபார்மெட்டுக்கு ரெடி பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன, இதுதான் எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொன்னாங்க, இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. ஸ்கொயர் பண்ணி எழுதினதுக்கு அப்புறம் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் எழுதியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது இன்டகிரேஷன் 0 to infinity தான் கேட்டிருப்பாங்க. அதனால ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி என்ன, உள்ள ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா -∞ இருந்து +∞ இன்டகிரேட் பண்றேன், -a to +a பொதுவா. இப்போ 2 times 0 to infinity மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணும்போது நமக்கு இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 5a கிடைச்சாச்சு. 5a. சரி. இது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால 2 times இன்டகிரேஷன் 0 to infinity sin ஸ்கொயர் as by s ஸ்கொயர். சரி. இப்போ இந்த ஏ என்ன சூஸ் பண்ணா நமக்கு அந்த ஒரிஜினல் ப்ராப்ளத்தோட மேட்ச் ஆகும்னு பார்த்தோம்னா, ஏ வந்து 1 சூஸ் பண்ணா மேட்ச் ஆகும். அதனால ஆன்சர் வந்து 5/2. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், 5/2. ஸோ ஏ வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து 5/2. ரைட். எஃப் ஈக்குவல் டு xi - yj 2zk எஃபெக்டர் கொடுத்துட்டாங்க. இந்த கோலத்தின் மீது இந்த இன்டகிரேஷனை கால்குலேட் பண்ணுவோம். எஃபெக்டர் டாட் என் வெக்டர் இந்த டிஎஸோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். ரைட். இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இல்லையா? ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி டபுள் இன்டகிரேஷனை ட்ரிபிள் இன்டகிரலா மாத்திடலாம். ரைட். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி டபுள் இன்டகிரேஷனை ட்ரிபிள் இன்டகிரேஷனா மாத்திடலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த இதுதான் ஃபார்முலா. கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எஃப் வந்து xi - yj + 2zk கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதுக்கு டைவர்ஜென்ஸ் தேவைப்படும். ஆக்சுவலாக காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, டபுள் இன்டகிரேஷன் எஃப் வெக்டார் டாட் என் கேப் இன்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டகிரேஷன் டெல் டாட் எஃப் வெக்டார் இன்டு டிவி. ரைட். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ டெல் டாட் டிவி வேணும், அதாவது டைவர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ டைவர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இது எக்ஸால் நமக்கு டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா தெரியும் தானே. என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற வெக்டார்ல ஐ கம்பவுண்ட் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கொடுத்துருக்கிறதுல ஒய் கம்பவுண்ட் ஜே கம்பவுண்ட் ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணணும் -1, இதை வந்து இஸ்ரால டிஃபரன்ஷியேட் பண்ணணும் +2. அப்படின்னா ஆன்சர் வந்து 2 இல்லையா? 2. சரி, 2. இப்போ இந்த ஆன்சரே 2 தான். அப்ப 2 times டபுள் இன்டகிரேஷன் ட்ரிபிள் இன்டகிரேஷன் டிவின்னு கிடைக்கும். இப்போ டிவின்றது என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் டிவிங்கிறது என்ன, எந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்பியர் இருக்கு, இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல நம்ம வந்து இன்டகிரேட் பண்றங்கிறது அதோட வால்யூம்க்கு சர்ஃபேஸ்க்கு ஈக்குவல்னு சொன்னோம். இப்போ வால்யூமுக்கே 2 times ஆஃப் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இந்த சர்ஃபேஸோட வால்யூம் என்னவா இருக்கும், இந்த சர்ஃபேஸ் க்ளோஸ் பண்ணிருக்கிற வால்யூம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன ஷேப் அப்படின்றத பாக்குறோம். இட் இஸ் ஸ்பியர். பட் சென்டர் வந்து பார்த்தோம்னா 0 0 1. இப்போ 0 0 1 வச்சும் ரேடியஸ் வந்து வலது பக்கம் இருக்கும். இது 1. ஸோ ரேடியஸ் 1, சென்டர் 0 0 1 இருக்கிற ஒரு ஸ்பியர் தான். ஸ்பியரோட ஃபார்முலா, ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலான்னா 4/3 πr³ πr³ இல்லையா? ஸோ அதனால இங்க ஆறுங்கிறது 1, ஸோ 4/3 π, ஸோ 8 π/3. ஸோ ஆன்சர் 8 π/3. அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கடகடன்னு போட்டுடலாம். இந்த ப்ராப்ளத்துல நமக்கு இங்க எஃப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளமா கொடுத்ததுனால ஈஸியா செஞ்சுட்டோம்.
கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுத்தாங்கன்னா இன்டகிரேஷன் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா போகும். சம்டைம்ஸ் ஜீரோ வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணாலே ஜீரோ வந்துடும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஈஸியா நீங்க செஞ்சிடலாம். அதனால இந்த ஃபங்க்ஷன் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ரைட், நெக்ஸ்ட். If fs of f of x equal to fs, then the value of f of f dash of s. அதாவது இது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல சொல்றாங்க. ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல. ஸோ இதுவும் டைரக்டான ஆன்சர் தான். இது நீங்க டெஃபினிஷன்ல, அதாவது தியரம்ல படிச்சிருப்பீங்க. யூஸ்வலா இது டைரக்டான ப்ராப்பர்ட்டி. எஃப் டேஷ் ஆஃப் எஸ் வந்து ஐஎஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. வெரிஃபிகேஷன் பை டெஃபினிஷன். ஸோ இது வந்து டெஃபினிஷன் மூலமா இது எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்கன்னா, இது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டு இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன். இங்க எஃப்க்கு பதிலா எஃப் டேஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க வாட்ஸ் கால் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து நிற்கும். ரைட். ஸோ இது ஐஎஸ் இன்டு எஃப்எஸ் தான் இதோட ஆன்சர். இது டேரக்டா நம்ம படிச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ். ஐஎஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ். சரிதானா? ரைட். இது டைரக்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். அந்த வேல்யூ ஆஃப் த இன்டகிரல் இஸ் டேஷ். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாக்குறது தான் என்னடா ஐஜேகேன்னு போட்டு குழப்பிருக்காங்கன்னு இருக்கும். ஒண்ணுமே இல்ல. இந்த டேர்ம்ஸை இன்டகிரேட் பண்ணணும். எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? அங்கேயும் ஆன்சர் பார்த்தோம்னா ஐஜேகேல தான் இருக்கு. ரைட். அப்ப நம்ம இ பவர் டி இன்டகிரேட் பண்ணணும். இ பவர் டி இன்டகிரேட் பண்ணா என்ன? இ பவர் டி இன்டகிரேட் பண்ணா இ பவர் டி தான். லிமிட் 0 to 1. இது ஐ காம்போனன்ட். ரைட். அடுத்தது இ பவர் மைனஸ் டி இன்டகிரேட் மைனஸ் 2t இன்டகிரேட் பண்ணா இ பவர் மைனஸ் 2t பை எவ்வளவு? -2. -2. இப்போ லிமிட் வந்து 0 to 1. இது என்னது? ஜே காம்போனன்ட். ரைட். நெக்ஸ்ட் பிளஸ் டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் 2. லிமிட் 0 to 1. சரிதானா? ரைட். இப்போ நீங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர்? இது கே காம்போனன்ட். அப்பர் லிமிட் என்ன? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா இ பவர் 1 மைனஸ் இ பவர் 0 வந்து 1. இது ஐ காம்போனன்ட். அடுத்தது இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இ பவர் 1/2 வந்து வெளியே வச்சிருவோம். அப்போ நான் லோயர் லிமிட் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணோம் 1. அப்புறம் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா இ பவர் -2 ஜே வெக்டர் பிளஸ் அப்பர் லிமிட் 1/2, லோயர் லிமிட் 0 கே வெக்டர். ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆயிருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்டகிரேஷனை கால்குலேட் பண்ண உடனே நீங்க இது ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிடலாம், இது ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிடலாம். ரைட். ரெண்டாவது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 1 மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ 1 மைனஸ் இ பவர் -2. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆப்ஷன். இது தப்பான ஆப்ஷன். சரிதானா? ரைட். இப்படிதான். இது ரொம்ப ஈஸியான ஒரு இன்டகிரேஷன். கடகடன்னு முடிச்சிடலாம். ரைட். இங்க பண்ணிருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ காம்போனன்ட் எடுத்து இன்டகிரேட் பண்ணிக்கிறேன், ஜே காம்போனன்ட் எடுத்து இன்டகிரேட் பண்ணிக்கிறேன், கே காம்போனன்ட் எடுத்து இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் இதை கம்பைன் பண்ணா நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்பது 0 to 2π என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட சார்பு எனில் ஃபூரியர் மாறிலி ஏஎன் என்னும்போது மதிப்பு ஆனது என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஏஎனோட ஃபார்முலா, அதாவது இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் with the function defined on the interval 0 to 2π, then the Fourier series constant an. What is the Fourier series constant an னு கேட்டிருக்காங்க. an என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? an க்கான ஃபார்முலா என்ன? an equal to 1/π integration 0 to 2π f of x into cos nx into dx. Right? So usually Fourier series ஃபார்முலா என்னன்னா a0/2 plus an cos nx plus 0 to 2π cos nx plus bn sin nx. சரிதானா? ரைட். இப்போ ஏஎன்ங்கிற ஃபார்முலா என்னன்னா இந்த இன்டகிரேஷன் 0 to 2π அதோட பாதி எவ்வளவு? பை. அது 1/π f of x into cos nx into x. So this is the formula for an. இப்போ ஏஎனோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். கொஞ்சம் இன்டகிரேஷன் லென்த்தியா தான் இருக்கும், செஞ்சுதான் ஆகணும். ரைட். ஸோ இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இது வந்து இன்டகிரேஷன் 0 to 2π இன்டகிரேஷன் 0 to 2π x ஸ்கொயர் cos nx. ரைட். ஸோ இதுல வந்து நம்ம u by v, what is called the technique இருக்குல்ல, uv method. What is the uv method? செஞ்சு பார்த்துருவோம். இன்டகிரேஷன் uv udv ஃபார்முலா என்ன? uv மைனஸ் u dash v1 மைனஸ் பிளஸ் u டபுள் dash v2. இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபார்முலா, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயரு, யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயரு. சரி. டிவிங்கிறது டிவி அப்படிங்கிறது காஸ் என்எக்ஸ். சரி. இப்போ வி அப்படின்னா காஸ் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும். ரைட். காஸ் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா சைன் என்எக்ஸ் பை என். வி1 அப்படின்றது திரும்ப இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ மைனஸ் காஸ்
என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். இப்போ யூ டேஷ் என்ன? யூ டேஷ் என்ன? 2x. ஓகே, யூ டபுள் டேஷ் என்ன? 2. சரி, அப்படின்னா இங்க நம்ம v2 தேவைப்படும். ஸோ v2 என்ன? மைனஸ் சைன் nx பை என் கியூப். சரி, ஸோ இது நம்ம வந்து இந்த ஃபார்முலால இன்கார்பரேட் பண்ணணும். யூவிங்கிறது இங்க எக்ஸ் ஸ்கொயர். யா, எக்ஸ் ஸ்கொயர். வாட் இஸ் த ஃபார்முலா? இது வந்து சைன் nx பை என். எரேஸ் பண்ணிட்டா, அதாவது இது நான் டேரக்டா எழுதட்டுமா? இதுக்கான ஆன்சர் இங்க எழுதுவோம். ரைட், பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் காஸ் nx இன்டகிரேட் பண்ணா மைனஸ் சைன் nx பை என் ஃபார்முலா மைனஸ் 2x மைனஸ் காஸ் nx பை என் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி பிளஸ் 2 மைனஸ் சைன் nx பை என் கியூப். லிமிட் பார்த்தோன்னா 0லேருந்து 2π வரைக்கும் இருக்கும். சரி, இவ்வளோதான் இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன்ல என்னென்ன டேர்ம்ல 0 ஆயிரும் பார்த்தோன்னா, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இதுவும் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகும். ஸோ அதனால ஆன்சர் பார்த்தோன்னா அப்பர் லிமிட்டை முதல்ல அப்ளை பண்ணிடுவோமா? அப்ளை பண்ணோம்னா இது மைனஸ் 4π இன்டூ காஸ் 2nπ. காஸ் 2nπ பார்த்தோன்னா 1. காஸ் 2nπங்கிறது 1, அதனால -1 மைனஸ் முன்னாடி இருக்குங்களா, -1 பை என் ஸ்கொயர். லோவர் லிமிட் பார்த்தோன்னா லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எல்லா டேர்மும் 0 ஆயிரும். இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் 4π பை என் ஸ்கொயர் கிடைச்சிடும். ரைட், ஸோ இப்போ நமக்கு இன்டகிரேஷன் 4π பை என் ஸ்கொயர் கிடைச்சாச்சு. இப்போ ஏஎன் வந்து முன்னாடி ஒரு 1/π இருக்கும். இப்போ முன்னாடி ஒரு 1/π சேர்த்தா π கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 4 என் ஸ்கொயர் கிடைச்சு. ஸோ ஆன்சர் 4 என் ஸ்கொயர். ஸோ இந்த இன்டகிரேஷன் மட்டும் கொஞ்சம் டிடிஎஸ் ஜாப், பட் மற்றபடி பார்த்தா எல்லா டேர்மும் நமக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணிடுற மாதிரி டேர்ம் தான். ரைட், ஸோ அதனால ஆப்ஷன் பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், இப்பதான் காம்ப்ளெக்ஸ் டேர்முக்குள்ள வரும். ஸோ த வேல்யூ ஆஃப் இன்டகிரேஷன் ஓவர் சி dz பை z இன்ட்டு z ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 4 mod z ஈக்குவல் டு 4. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வாட் இஸ் த இன்டகிரேஷன் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்டகிரேஷன் வேல்யூ பார்த்தோன்னா காசி ரெசிடியூ தீரத்தை, பொதுவாக காசி ரெசிடியூ தீரத்தை தான் யூஸ் பண்ணுவோம். காசி ரெசிடியூ தீரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ரீஜன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சி, இதான் அந்த கர்வ் சி அப்படின்னா, இந்த கர்வ் சில இன்டகிரேட் பண்றோம் அப்படிங்கும் போது இது ஆன்டி கிளாக் வைஸ் தான் எப்பவும் நம்ம எடுத்திருப்போம். இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இன்டகிரேஷன் பண்ற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்ல நாட் அனாலிட்டிக்ன்றத கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்லாம் எதெல்லாம் உள்ள இருக்கு, இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கு, எதெல்லாம் அந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஃபார்முலா என்னன்னா 2πi இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் சொல்றேன். இப்போ நம்ம இதோட நாட் அனாலிட்டிக் பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்ன்றதை கண்டுபிடிப்போம். நாட் அனாலிட்டிக் பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்லாம், இந்த பாயிண்ட் வந்து 0ல நாட் அனாலிட்டிக் பிளஸ் ஆர் மைனஸ் 2i நாட் அனாலிட்டிக். இப்போ இது எதெல்லாம் அந்த பாயிண்ட் நமக்கு சர்க்கிளுக்கு உள்ள இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். சர்க்கிளுக்கு உள்ள எதெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0 உள்ள இருக்கும். ஆமா, 0ன்ற பாயிண்ட் உள்ளதான் இருக்கும் இல்லையா? உள்ளதானே இருக்கும். 0ன்ற பாயிண்ட் உள்ள இருக்கும். இது சர்க்கிளோட ரேடியஸே 1 தான், அதனால 2iங்கிறது இதுக்கு மேல இருக்கும், -2iங்கிறது கீழே இருக்கும். அதனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் லைங் இன்சைடு சி. ரைட், இத இன்னொரு ஃபார்மேட்லயும் செய்யலாம், பட் இப்போதைக்கு நம்ம இங்க ரைட் பண்ணிக்கிற டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்த என்ன கான்செப்ட்ல செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ நான் இங்க வந்து ரெசிடியூ தீரத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ரெசிடியூ தீரம் 2πi இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ் லைங் இன்சைடு சி. இன்சைடு சில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு, அதோட ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். அதோட ரெசிடியூ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இது சிம்பிள் போலா பாக்குறோம். z=0 ஒரே ஒரு தடவை தான் ரூட்டா இருக்கு, அதனால சிம்பிள் போல் தான். ஸோ சிம்பிள் போலோட ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்றதுன்னா இதான் ஃபார்முலா. ஸோ லிமிட் z டென்ஸ் டு 0, அதாவது பொதுவாக எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும்னா 3 ஃபார்முலா இருக்கு. அதில் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். z டென்ஸ் டு a, இதான் ஜெனரலான ஃபார்முலா, z மைனஸ் a இன்ட்டு f ஆஃப் z. சரிதானா? ரைட், இப்போ இந்த ஃபார்முலா, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ z கேன்சல் ஆயிருக்கும். 1/z² பிளஸ் 4ல நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/4 ஆன்சர். ரைட், ஓகே, 1/4. அப்போ இப்போ நமக்கு இந்த ரெசிடியூ வந்து 1/4 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா πi/2 கிடைச்சிருக்கு. சரிதானா? πi/2 கிடைச்சிருக்கு. ரைட், இதே வேற ஒரு ஃபார்மேட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை நம்ம காசிஸ் இன்டெகிரல் தியரம்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இன்டகிரேஷன் f ஆஃப் z இன்டகிரேஷன் f ஆஃப் z பை z மைனஸ் a இன்டு dz ஈக்குவல் டு 2πi இன்ட்டு f ஆஃப் a provided a lie inside c and f of z is analytic, right, inside c. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி பிரிக்கிறோம்னா 1/z² plus 4 divided by z minus 0 அப்படின்னு பிரிச்சுக்கணும்.
இப்போ இசட் மைனஸ் ஜீரோ, இங்க ஏ வந்து ஜீரோ, ஏ வந்து ஜீரோன்றனால 2πi இன்ட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1/z² + 4, இதுக்கு இசட்டுக்கு பதிலாக ஜீரோ. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 2πi இன்ட்டு 1/4. இப்போ ஆன்சர் 2πi/2. அதே ஆன்சர் தான் வரும், பட் இது ஈஸியா பண்ணிடலாம், ஒரே அடியில அடிச்சிடலாம், அதுவும் ஈஸி தான். பட் உங்களுக்கு இது டைரக்டா இந்த காஸ் இன்டெகிரல் ஃபார்முலா படி செஞ்சிடலாம். எந்த பாயிண்ட் ரெசிடியூலாம் கால்குலேட் பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாலே கிடைச்சிரும். ரைட். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கான்செப்டும் கூட. காஸ் தியரம் இல்லை காஸ் இன்டெகிரல் ஃபார்முலால வந்து வச்சு கேட்டுருவாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட், the angle of rotation at the point z equal to 1 plus I/2 under the mapping w equal to z². So z equal to 1 plus I/2 என்ற சார்பின் கீழ் w equal to z² என்ற புள்ளியின் சுழற்சி கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனோட ஃபார்முலா என்னன்னா, அந்த மேப்பிங்கோட டெரிவேட்டிவ் பாயிண்டோட ஆங்கிள் என்னவோ அதுதான். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஃபார் கன்ஃபார்மல் மேப்பிங் w equal to f of z, the angle of rotation at a point z is nothing but angle of rotation of argument of f dash of z. அதாவது அந்த f dash of z ஓட ஆங்கிள் என்னவோ அதுதான். இப்போ இங்க நம்ம ப்ராப்ளத்துல f of z வந்து z² இல்லையா? ஸோ f of z வந்து z²ன்றனால f dash of z வந்து 2z. எந்த பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 plus I/2ன்ற பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. அதனால இது 2 times 1 plus I/2 is equal to 1 plus I. இதோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஆர்குமெண்ட் ஆஃப் 1 plus I ரைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஆக்சுவலா நமக்கு 1 plus ஐன்ற பாயிண்ட் நம்ம மார்க் பண்ண தெரியும். எக்ஸ்ல ஐ ஒய்ல 1. ரைட். இது வந்து y equal to x என்ற லைன் மேல இருக்கும். இப்போ ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா π/4 இருக்கும். இது ஒரு விதமான ஆங்கிள் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இன்னொரு ப்ரொசீஜர், பொதுவான ஜென்ரலான ப்ரொசீஜர் என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஐஒய் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் தீட்டாங்கிறது என்னன்னா tan inverse of y/x. இப்போ இங்க ஒய்யும் 1 எக்ஸும் 1, அதனால இன்வெர்ஸ் எடுத்தோம்னா tan inverse of 1 π/4. சரி. ஸோ c equal to π/4. ஓகே. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் π/4. ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது எஃப் டேஷ் ஆஃப் இசட்டோட ஆங்கிள். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை குயிக் அட்டாக் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட், e power z/z has the function e power z/z has e power z/z என்ற சார்பானது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல 1/z மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லிடலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜீரோல சிங்குலர் பாயிண்டா இருக்கும்ட்டு. சரி. இப்ப இந்த ப்ராப்ளம் ஜீரோல மட்டும் சிங்குலர் பாயிண்டா அப்படின்னு கேட்டா ஆமா, ஜீரோல சிங்குலர் பாயிண்ட் தான். ரைட். ஸோ ஜீரோல சிங்குலர் பாயிண்டா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன் அப்படின்னா e power z எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. e power z எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த இப்படி இந்த 1 பிளஸ் அது நமக்கு தெரியும். e power z எக்ஸ்பேண்ட் பண்ணா 1 பிளஸ் z பிளஸ் z²/2 பிளஸ் z³/3 இப்படியே இருக்கும். 3 ஃபேக்டோரியல். சாரி, ஃபேக்டோரியல். ரைட். இப்போ இதை இசட்டால டிவைட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு இசட் வந்துடும், இது வந்து 1 ஆயிரும். இங்க ஒரு z² கேன்சல் ஆயிரும், இங்க z³ வந்து z² ஆயிரும். பட் இங்க 1/z ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? அதனால லாரன்ஸ் சீரிஸ்ல 1/z ஒரு டேர்ம் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் நாட் அனாலிட்டிக் அட் z equal to 0. ஸோ z equal to 0 ஒரு சிம்பிள் போல் கூட. ரைட். இப்போ z equal to infinity ஒரு பாயிண்ட் வரை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதனால z equal to infinity வந்து ஒரு போலா இருக்கணும் அப்படின்னா அது வந்து இதோட ரெசிப்ரோக்கல் எது? இதோட ரெசிப்ரோக்கல் வந்து சிங்குலாரிட்டியா இருக்கணும். ரைட். ஸோ டு ஸ்டடி த பிஹேவியர், இது வந்து சிங்குலர் பாயிண்டா இருக்கணும்னா டு ஸ்டடி த பிஹேவியர் அட் இன்ஃபினிட்டி z equal to 1/w எடுத்துக்கிறேன். ஸோ இசட்டுக்கு பதிலாக 1/w எடுத்தோம்னா எனக்கு e power 1/z, அதாவது என்ன ஆகும்னா f of 1/wங்கிறது e power 1/w divided by w. இப்போ w times e power 1/w. இப்போ நல்லாவே தெரியும் e power 1/wக்கு z equal to w equal to 0ங்கிறது ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ அதனால இதோட ரெசிப்ரோக்கல் w equal to 0 ஓட ரெசிப்ரோக்கல்னா z equal to infinity. அந்த z equal to infinity ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி மேக் பண்ணுது. ரைட். சரி. அதனால z equal to 0 is also a singular point. z equal to infinity is also a singular point. ஸோ இப்போதைக்கு நமக்கு 2 பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட் இருக்கு. ஒன்னு z equal to 0, இன்னொன்னு z equal to infinity. ஸோ 2 சிங்குலர் பாயிண்ட் z equal to 0 and z equal to infinity. சரிதானா? இது ஒரு தடவை நல்லா கிளியரா பாத்துருங்க. z equal to 0 அப்படிங்கிறது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா அடுத்த ஆப்ஷன் இதோட பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. 2 சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு z equal to 0, இன்னொன்னு z equal to infinity. ஏன்னா z equal to infinity இதுக்கு சிங்குலர் பாயிண்ட் தான்.
ரைட். ஏன் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு நமக்கு வேல்யூ கிடைக்காது. இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்காது இல்லையா, அதனால இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான். சரியா? ரைட். ஸோ அதனால ஆப்ஷன் பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட், the radius of convergence of the power series. ஸோ இங்க radius of convergence of the power series. ஃபர்ஸ்ட் radius of convergence என்ன அப்படின்னா, எந்த இன்டர்வல்குள்ள எந்த சர்க்கிளுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வந்து வேலிடா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரைட். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் இது n ஃபேக்டரியல் பை n பவர் n z பவர் n-ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். இதோடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ரைட். இப்போ இந்த டைரக்ட் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கலாம். நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்லி தரேன். கிவன் ஒரு சீரிஸ், ஒரு கிவன் சீரிஸ் என்னன்னா இந்த கிவன் சீரிஸ், இது ஒரு ஜென்ரல் டைம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட். இது ஜென்ரல் டைம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கான ஃபார்முலா இதுவும் டைரக்ட் ஃபார்முலா 1 by லிமிட் சுப்ரீமம் ஆஃப் nth ரூட் ஆஃப் an. ரைட்டா? சரி, இது nth ரூட் ஆஃப் an கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டெர்லிங் ஃபார்முலா படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டெர்லிங் ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 n இன்ட்டு n பை இ பவர் n சொல்றாங்க. ஸோ அதனால இந்த டேர்ம் நம்ம இப்படி எழுதிக்கலாம். இது எழுதிட்டு ஹோல் பவர் 1 by n சப்ஸ்டிட் பண்ணி நீங்க n டென்ஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ வந்து மற்ற வேல்யூ வந்து 1 வந்துருது. இது இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, இதோட வேல்யூ 1 வந்துருது. இப்போ மொத்த வேல்யூ வந்து 1 by e. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1 by 1 by e. அப்போ ஆன்சர் வந்து e. சரியா? ரைட். இப்போ ஆக்சுவலா ஆன்சர் வந்து e அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா. இதுக்கு டைரக்டா இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம அந்த ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களா, சீரிஸ் கன்வர்ஜென்ஸ்ல ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணிருப்பீங்களா? எது ரேஷியோ டெஸ்ட் எப்போ வந்து கன்வர்ஜ் ஆகும்? எப்போ கன்வர்ஜ் ஆகும்னா an+1 by an less than 1 தான் கன்வர்ஜ் ஆகும். ஞாபகம் இருக்கா? ரைட். அதுதான் இங்கேயும் as limit tends to infinity. ரைட். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எப்படின்னா கவனிங்க, இது n ஃபேக்டோரியல் ஆக்சுவலா an+1 எழுதுவோம். முத n+1 ஃபேக்டோரியல் பை ஒரு n பவர் n. அதே மாதிரி இசட்டுக்கு பவர்ல n+1. சரி, இப்போ an டிவைட் பண்ணோம் இல்லையா. இப்போ டிவைட் பண்றதுக்காக n ஃபேக்டோரியல் செட் பவர் n நியூமரேட்டர்ல ஒரு n பவர். ஆக்சுவலா இது வந்து மிஸ்டேக் பண்ணி பார்த்தீங்களா, இது n+1 பவர் n+1. சரி, இப்போ இது n பவர் n. ஓகே, இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணா இந்த n ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணீங்கன்னா இது வந்து n+1 மட்டும் கிடைக்கும். ஏன்னா n+1 ஃபேக்டோரியல் நம்ம வந்து n ஃபேக்டோரியல் இன்ட்டு n+1 எழுதிக்கலாம். ரைட். அதனால n ஃபேக்டோரியல் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு n+1 மிச்சம் இருக்கு. ரைட். ஓகே, டிவைட் பண்ணியாச்சா? சரி, இப்போ மிச்சம் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா n+1 பவர் n இன்ட்டு n+1 இப்படி எழுதிக்கலாம். ரைட். அப்ப நம்ம இந்த n+1 இந்த n+1 கேன்சல் பண்ணிடலாமா? சரி, இப்போ மிக்ஸ் பண்ணீங்கன்னா இது வந்து z பவர் n இன்ட்டு z எழுதலாமா? அப்ப z பவர் n z பவர் n கேன்சல் பண்ணா z. ஸோ மிச்சம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நியூமரேட்டர்ல ஒரு z இருக்கும், இங்க ஒரு n பவர் n இருக்கும், டினாமினேட்டர்ல n+1 ஹோல் பவர் n இருக்கும். ரைட். இப்ப இது மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 இருந்தா கன்வர்ஜென்ட். கரெக்ட் தானா? ரைட். சரி, இப்போ நம்ம இதை நம்ம இசட்டு இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா லெஸ் தென் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா n+1 by n ஹோல் பவர் n. கரெக்டா? ரைட். இது அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். ரைட். இப்போ பார்த்தோம்னா மாடு இசட் லெஸ் தென் இதை நீங்க என்ன மட்டும் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 1+1 by n பவர் n. இப்போ இதுக்கு நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா இதுக்கு நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா லிமிட் n tends to infinity இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனோட லிமிட் வந்து e. அதனால மாட் இசட் லெஸ் தென் e. ஸோ e தான் இதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரைட். ஸோ டைரக்ட் ப்ரொசீஜர் வந்து லிமிட் சுப்ரீமம் பார்த்து பண்றது தான். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ரேஷியோ டெஸ்ட்ல இருந்தே வர்றது. எங்க நம்ம படிச்ச இந்த ரியல் அனாலிசிஸ் ரேஷியோ டெஸ்ட் படிச்சப்போல அந்த கான்செப்ட்ல இருந்து வருது. ஸோ ரெண்டு ஆப்ஷனும் சேமா தான் வரும். நாம இங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்றதை மார்க் பண்ணிக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட், யா த வேல்யூ ஆஃப் இசட் சாட்டிஸ்ஃபைஸ் மாட் இசட் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 1+2i இஸ் டேஷ். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற இசட் எதுன்னு செக் பண்ணணும். ஒன்னு இந்த ஆன்சர் தூக்கி போட்டு செக் பண்ணி பார்த்துடணும், இல்லைன்னா டைரக்ட் ப்ரொசீஜர்ல இருந்து வரணும். ரைட். ஸோ டைரக்ட் ப்ரொசீஜர்ல இருந்து வருவோம். இப்போ இசட்டுங்கிறது ஒரு ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இசட் ஈக்குவல் டு x+iy. ஒரு ரியல் பார்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். சரி, அப்படின்னா மாட் இசட்டுங்கிறது என்ன? ஒரு x² + y² ஸ்கொயர் ரூட் மாட் இசட் மைனஸ் x
மைனஸ் ஐஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1+2y கொடுத்துருக்காங்களா? சரி, அப்படின்னா இது ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா y ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட்டை கம்பேர் பண்ணது. அதே ரியல் பார்ட்டை கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து 1. சரிதானா? ரைட். இப்போ நீங்க இந்த ரியல் பார்ட் வச்சு கம்பேர் பண்ணி வாட் இஸ் எக்ஸ் வாட் இஸ் ஒய்ன்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்க கால்குலேட் பண்ணணும்னா இது x² + y² ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 1+x ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணா x² + 4 தட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2x + x². ரைட்டா? ரைட். இப்போ நீங்க x² நீங்க கேன்சல் பண்ணிடலாம். x² கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதுல 2x கிடைக்குது. 2x ஈக்குவல் டு 3. கரெக்டா? அப்போ x ஈக்குவல் டு 3/2. இப்போ x ஈக்குவல் டு 3/2. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் படி பார்த்தோம்னா எக்ஸ் வந்து 3/2, ஒய் வந்து -2 வரணும். இங்க எந்த ஆன்சருமே -2 இல்லை இமேஜினரி பார்ட்ல. ஸோ அதனால ஆன்சர் வந்து இப்போதைக்கு நேம் ஷேக்கு நம்ம இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலா ஆன்சர் வந்து இங்க -2y தான் வந்திருக்கணும். ரைட். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு நான் சொன்னது அந்த ஃபார்முலாட் வந்து கொடுத்துருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருக்கிறேன் எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்கேன்ட்டு. பட் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆப்ஷனுமே கரெக்டான ஆப்ஷன் இல்லை. இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இதுல மைனஸ் இருந்தா தான் கரெக்டான ஆப்ஷன். இதுதானா? ரைட். நெக்ஸ்ட், இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இஃப் பவர் சீரிஸ் இன் இசட் இஸ் கன்வர்ஜென்ட் இன் இசட் ஈக்குவல் டு Z1, ரைட்? இசட் ஈக்குவல் டு Z1ல கன்வர்ஜ் ஆகுது. ரைட்டா? தென் தி சர்க்குலர் ஓப்பன் டிஸ்க் என்னவா இருக்கும்? சர்க்குலர் ஓப்பன் டிஸ்க் அதாவது இசட் ஈக்குவல் டு Z1ல கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா இசட் ஈக்குவல் டு Z1 ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரேடியஸ்ல எது இந்த ரேடியஸ்ல என்னவா இருக்கும் இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த சீரிஸ் அந்த பவர் சீரிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இசட் ஈக்குவல் டு Z1 என்ற புள்ளியில் இசட்டின் ஒரு அடுக்கு தொடர் குவியும் எனில் mod Z less than mod Z1 என்ற திறந்த வட்டத்தட்டில் அந்த தொடரானது என்ன ஆகும்? ஸோ இஃப் த பவர் சீரிஸ் சம்மேஷன் இது வந்து கன்வர்ஜென்ட் at Z equal to 1 then it is converges absolutely for any points every points inside this. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். சரியா? அதனால நீங்க யோசிக்க வேண்டியதுல டைரக்ட் கொஸ்டின்றனால இதை அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே போட்ட வேண்டியது. பை தி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் பவர் சீரிஸ் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் R வந்து இந்த Z1ஓட அதிகமா தான் இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல பேசிட்டாலே இது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் பத்தி மட்டும்தான் இருக்கும். சரியா? சரி, அதனால இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்சைட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அதனால அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்ன்றது கரெக்ட் ஆப்ஷன். வெறும் கன்வர்ஜென்ட்ங்கிறத இங்க அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஹார்மோனிக். யா, இஃப் u equal to e power minus y into sin x is harmonic, the analytic function having u as its real part of this. இதோட ரியல் பார்ட் வந்து e power minus y into sin xங்கிறது ரியல் பார்ட்டா இருந்துச்சுன்னா u equal to e power minus y into sin x என்ற இசை சார்பை மெய் பகுதியாக கொண்ட பகுமுறை சார்பானது என்ன? அதாவது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஸ்டின் ஆக்சுவலா பார்த்தோம்னா யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, e power minus y sin x. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து u பிளஸ் ஐவின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா இதை அனாலிட்டிக்கா மேக் பண்ணணும். அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இதுக்கு ஒரு டைரக்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. மில்லியன்ஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. பட் அதெல்லாம் பிஜி லெவல்ல தான் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். யூஜி லெவல்லே படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எனிவே நீங்க அவர் பண்ணிருந்தீங்கன்னா அது அந்த ப்ரொசீஜர்ல போகலாம். பட் இது டைரக்டா நம்ம வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலால இருந்து எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது சிம்பிளா தெரியுது, அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா e power z என்ன? e power zங்கிறது e power x plus iy இல்லையா? இப்போ அப்படின்னா இது e power x into e power iy, அது cos y plus i sin y எழுதுவோம். கரெக்ட் தானா? அப்ப இங்க y உள்ள இருக்கணும்னா i வந்து y கூட இருக்கணும். அப்ப நமக்கு இங்க x உள்ள இருக்கணும்னா x கூட i இருக்கணும். அப்படின்னா என்ன ஃபார்மட் இருக்கும் அப்படின்னா e power i z செஞ்சு பார்ப்போம். i z போட்டோம்னா cos z plus i sin z. இது i power i zனா e power minus i மல்டிபிள் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து மைனஸ் y plus ix. ரைட்டா? இதுதான் இது வேல்யூ. அப்ப இது வந்து e power minus y வந்து காமனா வந்துடும். இதுல வந்து cos x plus i e power minus y into sin x. சரி,
இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து u இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். இப்போ u வந்து e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். அப்படின்னா நமக்கு u வந்து e பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸா இருக்கணும்னா v என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்சர்வ் தட் இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எனக்கு இங்க ஐ இருக்கக்கூடாது. ரைட். ஸோ இது வந்து ரியல் பார்ட்டா வரணும் அப்படின்னா மைனஸ் ஐயால ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ் ஐயால ப்ராடக்ட் பண்ணான்னா வலது பக்கம் பார்க்கும்போது மைனஸ் ஐ இ பவர் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? அதனால மைனஸ் ஐயால் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். பிளஸ் இது ரியல் பார்ட் இ பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ். ஸோ இது எந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ஐ இ பவர் ஐ இசட்டோட ஃபங்க்ஷன். மைனஸ் ஐ இ பவர் ஐ இசட்டோட ஃபங்க்ஷன் தான் இது. ரைட். இது ரியல் பார்ட். அப்ப இதோட இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னா இதுதான் இதோட இமேஜினரி பார்ட். ரைட். ஓகே. ஸோ இதோட இமேஜினரி பார்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் என்ன, இது இந்த அனாலிட்டி ஃபங்க்ஷன். இதோட அனாலிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதோட அனாலிட்டி ஃபங்க்ஷன் நம்ம இப்படிதான் கொடுக்கணும். இதுதான் அந்த அனாலிட்டி ஃபங்க்ஷன். ரைட். இதோட ரியல் பார்ட் வந்து என்ன கொடுத்தாங்களா? ஹார்மோனிக். தி அனாலிட்டி ஃபங்க்ஷன் ஹேவிங் இஸ் ரியல் பார்ட் அப்படின்னா இதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஐ இன்ட்டு இ பவர் ஐ இசட். அதாவது நம்ம ஃபார்மெட்ல சொல்றதா இருந்தா இத இ பவர் ஒய்யை காமன் எடுத்து இ பவர் மைனஸ் ஒய்யை காமன் எடுத்துருங்க. எடுத்துட்டு சைன் எக்ஸ் வந்து ரியல் பார்ட், மைனஸ் ஐ டைம்ஸ் காஸ் எக்ஸ் வந்து ரியல் இமேஜினரி பார்ட். அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் sin x minus கை ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சரிதானா? ஓகே. நெக்ஸ்ட் 78. ஒரு a mapping which is isogonal but not conformal. கண்ணை மட்டும் அடிச்சிடலாம். கீழே உள்ள எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்தோன்னா இது வந்து கன்ஃபார்மல், இதுவும் கன்ஃபார்மல், இதுவும் கன்ஃபார்மல். இது மட்டும்தான் கன்ஃபார்மல் வராது. அதை பார்த்துருவோம். ஒரு கோர்த்தல் சமகோண கோர்த்தல் ஆகும் இணங்கா கோர்த்தலாகவும் உள்ள சார்பானது என்ன? சரி. ஸோ மேப்பிங் இஸ் கன்ஃபார்மல். கன்ஃபார்மல்னா என்னன்றதை பார்க்கணும். கன்ஃபார்மல் என்னன்னா ப்ரிசர்வ்ஸ் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் ஓரியன்டேஷன். இதுக்கு பேர் வந்து கன்ஃபார்மல்னு சொல்றாங்க. ஐசோகனல் என்னன்னா ஆங்கிளை ப்ரிசர்வ் பண்ணும் ஆனா ஓரியன்டேஷனை ப்ரிசர்வ் பண்ணாது. இதுக்கு பேர் வந்து ஐசோகனல். ஸோ இசட் ஈக்குவல் டு 1 இசட் பிளஸ் ஏங்கிறது நமக்கு தெரியும் இது டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து ஆல்வேஸ் கன்ஃபார்மல். ரைட். ஓகே. இது 1/z. இது வந்து மொபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மொபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆல்வேஸ் கன்ஃபார்மல். ப்ரிசர்விங் ஆங்கிள் அண்ட் ஓரியன்டேஷன் ஆல்சோ ப்ரிசர்வ். அதனால இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஏயும் சியும் கிடையாது. கேஇசட்ங்கிறது மேக்னிஃபிகேஷன் ஆர் ரொட்டேஷன். ரைட். ஸோ இதுவுமே அனாலிட்டிக் தான். அனாலிட்டிக்னால கன்ஃபார்மல் வந்துடும். ஸோ டபிள்யூ ஈக்குவல் இசட் பார் மட்டும்தான் நமக்கு கன்ஃபார்மல் வராது. ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேஷன் எக்ஸ் பிளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்றதா இதோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனே. திஸ் இஸ் ரெஃப்ளெக்ஷன் அபவுட் ரியல் ஆக்சிஸ். ரெஃப்ளெக்ஷன் அபவுட் ரியல் ஆக்சிஸை பொறுத்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இங்க இருக்கிற ஒரு டேர்மும் இதோட இமேஜ் வந்து இங்க இருக்கும். ரைட். இது வந்து இதோட இமேஜ் இங்க இருக்கும். ரைட்டா? அதனால இது வந்து ப்ரிசர்வ்ஸ் ஓரியன்டேஷன், ப்ரிசர்வ்ஸ் த மேக்னிடியூட் பட் ரிவர்ஸ் த ஓரியன்டேஷன். அந்த கண்ணாடியில கை தூக்குனா கண்ணாடியில பார்க்கும்போது நம்மளுடைய அதாவது சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா லெஃப்ட்ல கை தூக்குனா ரைட் கை தூக்கும். பார்த்துருக்கீங்களா? சரி. அந்த ஃபங்க்ஷன் தான் டபிள்யூ ஈக்குவல் டு இசட் பார். ஸோ அதனால இசட் பார்ங்கிறது ஒரு ஐசோகனல் பட் நாட் கன்ஃபார்மல். ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. த ரெசிடியூ ஆஃப் இசட் ஸ்கொயர் இன்டு இ பவர் 1/z அட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு 0 இஸ் டேஷ். இப்போ ரெசிடியூ கால்குலேட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ரெசிடியூனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ரெசிடியூனா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை அதோட லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பாண்ட்ல எழுதிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z என்ற டேர்மோட 1/z கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அதுதான் இதோடைய ரெசிடியூ. சரியா? ரைட். அப்பதான் நம்ம இந்த டேர்மோட லாரன்ஸ் சீரிஸ் முதல்ல எழுதுவோம். இப்போ இசட் ஸ்கொயர் வெளியே இருக்கட்டும். இ பவர் இசட் 1/z லாரன்ஸ் சீரிஸ் என்ன? 1/1 பிளஸ் 1/z by 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/z by 2 இசட் ஸ்கொயரா இசட் ஸ்கொயர் இது ஹோல் ஸ்கொயர் போட்டிருப்போம் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/z பவர் 3 by 3 ஃபேக்டோரியல் பிளஸ் டாட் டாட் டாட். இப்போ இந்த இசட் ஸ்கொயர் உள்ள போய் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்ல இசட் ஸ்கொயர் இருக்கும், ரெண்டாவது டைம்ல பார்த்தோம்னா இசட் இருக்கும், மூணாவது டைம்ல 1/2 ஃபேக்டோரியல் இருக்கும், அடுத்த டைம்ல பார்த்தோம்னா 1/z இருக்கும், முன்னாடி 3 ஃபேக்டோரியல் இருக்கும், அப்போ 1/6 பிளஸ் அடுத்த டைம்ல 1/z ஸ்கொயர் இருக்கும், முன்னாடி 4 ஃபேக்டோரியல் 24 இருக்கும். சரி. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான இந்த டேர்ம் தான் நமக்கு முக்கியமான டேர்ம். ஸோ 1/z 1/6 இன்டு 1/z, அதாவது இ பவர் 1/z எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கிறேன். இ பவர் 1/z எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கிறோம். எழுதிட்டு அதை இசட் ஸ்கொயர்ல ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி டேர்ம் கிடைக்குது. அந்த டேர்மோட எக்ஸ்பிரஷன் தான் இது. ரைட். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னுடைய
residue. So இந்த coefficient எவ்வளவு 1/6. So 1/6 is the my residue of given f of z. சரிதானா? So option C is the correct option. Next. இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா மாட் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர். இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சர்க்கிள். ஸோ இதோட சென்டர் வந்து ஏ, ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இசட் மைனஸ் இந்த மைனஸ் சேர்த்து வெளியே எடுத்துடணும். அதுதான் இங்க மிஸ்டேக் பண்ணிடுவோம். 2 மைனஸ் வந்து இங்க காமன் எடுத்தா பிளஸ் ஐ. ஸோ மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ ரேடியஸ் வந்து 3. இந்த ஆன்சர் கிடையாது. சரி, ரேடியஸ் 3 இந்த 3 ஏதோ ஒன்று. சென்டர் வந்து 2 பிளஸ் ஐ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான் ஆன்சர். இந்த மைனஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ரைட். இந்த சர்க்கிள் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா சர்க்கிள் சென்டர் ஏ ரேடியஸ் ஆர். சென்டர் ஏ ரேடியஸ் ஆர்ங்கிற சர்க்கிள் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர். இதுதான் சர்க்கிளோட இது. அப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனை நம்ம இசட் மைனஸ் 2 பிளஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே நம்ம ஏ ஈக்குவல் டு 2 பிளஸ் ஐ அண்ட் ரேடியஸ் 3. அவ்வளோதான். சரிதானா? ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். ஐ திங்க் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த போல் இசட் ஈக்குவல் டு 0 ஆஃப் த ஃபங்க்ஷன் திஸ். ரைட். இந்த ஃபங்க்ஷனுடைய போல் என்ன அப்படின்னு, போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பட் ரொம்ப திங்க் பண்ணோம்னா மிஸ்டேக் ஆயிரும். கவனமா கவனிக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பாயிண்ட் வந்து அனாலிட்டிக் இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டா அழகா சொல்லிடலாம். இசட் ஈக்குவல் டு 0 தான். இப்போ இது போல் ஆஃப் ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இதோட போல் ஆஃப் ஆர்டர் வந்து 5 தான். டேரக்டா நம்ம சொல்லிட முடியும். ஆனா இதுலயே சில ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் நம்ம நல்லா டீப்பா பார்த்துடலாம். இப்ப இந்த ப்ராப்ளத்துல நமக்கு தெரியும் சைன் இசட்டோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியும். சைன் இசட்டோட எக்ஸ்பிரஷன் என்ன? இசட் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இசட் ஸ்கொயர்ல இசட் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் எப்படின்னு தெரியும் இல்லையா? அப்போ 1ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 1 மைனஸ், அப்போ இந்த டைம் பிளஸ், இது மைனஸ் பிளஸ் இருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ டிவைட் பை இசட் பவர் 5 போட்டோம்னா ஸோ இந்த டேர்ம்ல அதிகபட்சம் 1 பை இசட் பவர் 5 தான் இருக்கும். அதனால போல் ஆஃப் ஆர்டர் 5ங்கிறது சரியான பதில். போல் ஆஃப் ஆர்டர் 5ங்கிறது சரியான பதில். ரைட். இப்போ இதுலயே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்னு மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். 1 மைனஸ் காஸ் இசட் பை இசட் பவர் 5. இப்போ போல் ஆஃப் ஆர்டர் இசட் ஈக்குவல் டு 0 என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வேற. ஆக்சுவலா பார்த்தோன்னா காஸ் இசட்டோட எக்ஸ்பிரஷன் 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் பவர் 3 பை 3 ஃபேக்டோரியல், சாரி 5 இல்லை 4 பை 4 ஃபேக்டோரியல் பிளஸ் டாட்னு இருக்கும். சரியா? டிவைட் பை இசட் பவர் 5. இப்போ மேலே நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இசட் ஸ்கொயர் இருக்கும் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் பிளஸ் டாட் டிவைட் பை இசட் பவர் 5. ஸோ இந்த இசட் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர்ல இசட் பவர் 3 தான் ஹையஸ்டா இருக்கும். ஸோ 1 மைனஸ் காஸ் இசட் பை இசட் பவர் 5க்கு வந்து போல் ஆஃப் ஆர்டர் இசட் ஈக்குவல் டு 0 வந்து 3 தான். ரைட். 5 கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் அதே மாதிரி நம்ம நினைச்சு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை கரெக்டா கேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் போல் ஆஃப் ஆர்டர் இசட் ஈக்குவல் டு 0ங்கிறது சைன் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா இங்க இசட் ஈக்குவல் டு 5 தான் போல் ஆஃப் ஆர்டர் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் எப்படி செஞ்சிருக்காங்கன்னா நியூமரேட்டர் வந்து 0வா இருக்கா, ஜீரோஸ் ஆஃப் இசட்டா இருக்கான்னு பாக்குறாங்க. ஜீரோஸ் ஆஃப் இசட்டா இருக்கான்னு இசட் வந்து 0, இசட் ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜீரோஸான்னு பாக்குறோம். அப்படி வரல. அதனால டினாமினேட்டர் மட்டும்தான் நமக்கு அந்த ஜீரோக்கான வேல்யூவை கொடுக்குது. அதாவது போல் ஆஃப் ஆர்டரை கொடுக்குது. மேல எதுவும் கொடுக்கல. அதனால டைரக்டா இசட் ஈக்குவல் டு 0 இஸ் போல் ஆஃப் ஆர்டர் 5. சரியா? ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நம்ம முதல் 51 கொஸ்டின் வந்து பார்ட் ஏல சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 30 கொஸ்டின், அதாவது 52ல இருந்து 81 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்ட் 2ல சால்வ் பண்ணிருக்கிறோம். ரிமைனிங் பார்ட்ஸை நான் கூடிய சீக்கிரம் திரும்பவும் கொடுக்குறேன். நீங்க அதை படிச்சு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பொதுவா இந்த மாதிரி ஜென்ரலா பார்க்கும்போது
சும்மா ஒரு வீடியோ பாக்குற மாதிரி பாக்காதீங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிரும். எக்ஸாம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். அது ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நீங்க இப்போ இப்போ நீங்க வேஸ்ட் பண்ற ஒரு ஒரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வேஸ்ட் பண்ற போற ஒரு ஒரு செகண்டுக்கு நீங்க ஒரு செகண்டோ இல்ல 5 செகண்டுக்கான ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ற அந்த ஒரு ஒரு ப்ராப்ளமும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 30 கொஸ்டின் தானே, அப்புறம் பாத்துக்கலாம் இவர் பாத்துக்கலாம் யோசிக்காதீங்க. அட்ட ஸ்ட்ரெச்சா உட்காந்து எல்லா பார்ட்டையும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்க உங்களோட கண்டினியூஸ் ஸ்டடீஸையும் விட்டுறாதீங்க. ரைட். ஸோ நம்ம அட்மிஷன் பேட்ச் இங்க ஓபன் பண்ணிக்கிறாங்க. அட்மிஷன் வேணும்னா நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா?